ஆமா. ஹலோ கைஸ், என்னங்க பேசுங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ட்ரிப் போகிறோம். Yeah, finally the plan came to be real. Yes. ஸோ நாங்கள் போகிறோம். பாய். என்ஜாய் பண்ணுங்க, வாங்க எல்லாரும் வாங்க. அம்மா கூட்டு வாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் ஷை டைப் கைஸ் பேசிக்கலி. ஸோ அதனால ஷீல் நாட் டாக் எனிதிங். நாங்கள் பேசுங்க. So yeah, நீங்கள் அந்த ஃபன்னான இன்ட்ரோ வீடியோவில் பார்த்த மாதிரி தான் we as a family are going to a trip to ஏற்காடு. It's a 3 days trip. Since it was my birthday during that time, நாங்கள் வந்து என் பர்த்டேவை வந்து ஏற்காடில் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் டு சேலம், தென் சேலம் டு ஏற்காடு. ஸோ என்ட்ரி டிக்கெட் we paid around 50 rupees. அப்போவே உங்களுக்கு வந்து ஒரு பாம்ப்ளெட் கொடுப்பாங்க which is about the Sky Park Adventure Theme Park. அந்த பாம்ப்ளெட்டில் we had multiple activities that we can try on, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அங்கே போக முடியல. அப்படியே நாங்கள் வந்து ஹில்ஸ் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இட் வாஸ் வெரி பீஸ்ஃபுல். climate was also moderate and calm. ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, ரொம்ப கோல்டாகவும் இல்லை. அண்ட் ஃபைனலி we reached our stay and my sister was very excited. அவளுக்கு போட்ஸ் முடிஞ்சதுலேருந்து வந்து ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு இருந்தா. அண்ட் ஃபைனலி here we are. இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பட் யா we reached there by afternoon. ஸோ நாங்கள் வந்து லன்ச் சாப்பிட போயிட்டோம். ஒயிட் ரைஸ், சிக்கன் கறி அண்ட் சில்லி சிக்கன் வாஸ் our menu on that day. லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் தங்கச்சியும் கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அண்ட் எங்கள் ஸ்டேலேயும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம். The first spot we visited in ஏற்காடு is this boat house. இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, லைக் த ஸ்பீட் போட், பெடல் போட். நாங்கள் வந்து துடுப்பு போட்டே ப்ரிஃபர் பண்ணிட்டோம் பிகாஸ் எங்களுக்கு வந்து பெடல் போடுற அளவுக்கு we didn't have the strength on that day. ஒரு 20 minutes பீஸ்ஃபுல்லான போட் ரைடுக்கு அப்புறம் we went to the second spot in ஏற்காடு which is this அண்ணா பார்க். இது வந்து போட் ஹவுஸ்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் போட் ஹவுஸ் we plan to go here. அங்கே pretty flowers, roses, அப்புறம் பார்க்லாம் இருந்துச்சு. they also had a nursery where we can buy seeds from them. அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து ட்ரிப் வந்திருப்பாங்க போல். these boys had their utmost enjoyment and நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு we went to the last spot which we were planned on day 1. அது வந்து ladies seat. இது basically a view point. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வியூ பார்த்துட்டு we went back to our stay போனதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். we were talking about our life, my career, all sorts of things. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபன்னாக பேசிட்டு we went back to the room போயிட்டு I was just relaxing. அப்போ தான் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேக் கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி 12 AM வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணியாச்சு, கேக் கட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை செகண்ட் கேக். இங்கே வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து கொடுத்தாங்க. என் தங்கச்சி தான் கட் பண்ணுறேன்னு சொன்னால் ஓகே, ஐ லெட் ஹர் கட். ரசமாக எனக்கு கொடுப்பான்னு நினச்சேன், பட் அவளே சாப்பிட்டா. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நாங்கள் அகெயின் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் we went back to sleep. Day 2 in ஏற்காடு. திஸ் இஸ் மை மார்னிங் ஃபேஸ். அகெயின் நைட் எப்படி ஸ்விம்மிங் பூலில் வந்தோமோ அகெயின் மார்னிங் நானும் என் தங்கச்சியும் வந்து ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு we were having some good time. நான் ஃபோர்ஸ் பண்ணி என் தங்கச்சியை வந்து ஸ்விம்மிங் பூலில் குதிக்க சொல்லிட்டேன். ஆனால் குதிச்சதுக்கு மட்டும் தான் தெரியும், எப்படி வெளியே வர்றதுன்னு எங்களுக்கு தெரியல. she was struggling to get out and asking my help. பட் என்னாலும் ஹெல்ப் பண்ண முடியல. நானும் வந்து கை பிடிச்சி பார்க்குறேன், அந்த கை தூக்கி பார்க்குறேன், 2 சைடு கையை தூக்கி பார்த்தேன், பட் எங்களால் தூக்க முடியல. எனக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன் அங்கே ஒரு லேடர் இருந்துச்சு, அவங்க ஃபேராக வச்சுருந்தாங்க. அதை கொண்டு வந்து இறக்கி then she climbed on that. இந்த வீடியோவை வந்து நான் ஆடியோவோட கேட்கப்போ அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் இப்போ கூட நாங்கள் அதை பார்த்து சிரிப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங் டிஃபன் சாப்பிட போயிட்டோம். our morning breakfast was பொங்கல், இட்லி, வடா, சாம்பார், சட்னி. this is day 2 in ஏற்காடு and this was our outfit. Day 2ல நாங்கள் போன ஃபர்ஸ்ட் ஸ்பாட் was this பீக்கு பார்க். a very beautiful experience. நீங்கள் ஏற்காடு போகிறதா இருந்துச்சுன்னா தயவுசெய்து இதை மறக்காமல் விசிட் பண்ணிடுங்க. அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு, அவ்வளோ காம், ரிலாக்ஸிங், பீஸ்ஃபுல், என்னவாலும் சொல்லிக்கலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்பாட் இன் ஏற்காடு. இங்கே மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சு which is actually paid. இங்கே வந்து பால் கறந்து நம்ம ஃபீட் பண்ணலாம் அந்த கவுக்கு. நெக்ஸ்ட் ஸ்பாட் இன் that place was the best.
ஏய் போஸ்லாம் கொடுக்குதே. இந்த பிளேஸில் ஆல்மோஸ்ட் 200 to 250 பேர்ட்ஸ் இருந்துச்சு. அங்கே வந்து சீட்ஸ் கொடுப்பாங்க நம்ம என்ட்ரு ஆகிறப்பவே. நம்ம கையில் வச்சு சீட்ஸ் வச்சு நீட்னா அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்டு போகும். இது ஒரு மாதிரி ஃபன் ஃபில்ட் அண்ட் நியூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் என் தங்கச்சி வந்து பயங்கரமான பயந்தாங்கோலி. பேர்ட்ஸ் ஒரு தடவை கூட கையில் தூக்கல. இந்த சீட்ஸ் கூட ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துட்டா, நீயே ஃபீட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெரைட்டியாக பேர்ட்ஸ் பார்த்தோம். ஒரு மினி அக்வாரியமும் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. லைக் கலர் கலராக அந்த செட்டப்பே வந்து சூப்பராக இருந்துச்சு. தே ஆல்சோ ஹேட் டாக்ஸு. அது கூட போய் நம்ம வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுக்கலாம். அதுவும் பேடு. இங்கே வந்து டக்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச், மெனி கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். அவங்க வந்து இது கொடுப்பாங்க, நம்மளுக்கு அந்த லீவ்ஸ் கொடுப்பாங்க, நம்ம போய் அங்கே ஃபீட் பண்ணிக்கலாம். வி ஆல்சோ ஹேட் ஷீப்ஸ். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அவ்வளோ ஃபாண்ட் ஆஃப் ஆல் தீஸ் அனிமல்ஸ். என் தங்கச்சி வந்து இருக்கிறதுலே லாங்கான லீஃப் எடுத்துட்டு அதுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அண்ட் ஐ ஆல்சோ ஃபெட் த கேமல்ஸ். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கேட்கல. இந்த அனிமல் பாருங்களேன், பார்க்க வந்து சிம்பங்ஸ் மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னொரு செக்ஷன் ஆஃப் த பீகோ பார்க் போயிட்டோம். வேர் வந்து கேஜ்டு பேர்ட்ஸ் வேர் கெப்ட். எல்லாம் தூங்குது போலடி, இங்கே பாரு. நாங்கள் வந்து டாக்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போகலான்னு நினச்சோம். பட் ஆல்வேஸ் ஸ்லீப்பிங். அதனால குவிக்காக போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு பேக் டு த டாக்ஸ். எனக்கு வந்து டாக்ஸ் கேட்ஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, லைட்டாக பயம். பட் இவங்க வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுனால சரி தைரியமாக நானும் என் தங்கச்சியும் போயிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் நாங்கள் போன இடம் தான் பக்கோடா வியூ பாயிண்ட். நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட் இன் ஏற்காடு. நாங்கள் அப்படியே ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு நாங்கள் வியூ பார்க்க போயிட்டோம். அடர்ந்த காடு, உயர்ந்த மரம். கீழே போட்டு போனேன், ஒன்றும் ஆகாதுப்பா. வியூலாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து நாங்கள் சாக்லேட்ஸ் வாங்க போயிருந்தோம். சாக்லேட்ஸ், வர்க்கி, அதுக்கப்புறம் ஆயில் அதெல்லாம் வாங்கிட்டு வி வென்ட் டு த ஸ்டே ஃபார் ஹேவிங் ஆர் லன்ச். லன்ச் வாஸ் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு. ஒரு நல்ல மீல் சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் போன அடுத்த ஸ்பாட் இஸ் த ரோஸ் கார்டன் இன் ஏற்காடு. எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் பலூன் ஷூட் பண்ணாத வீடியோலாம் பார்த்தோம். பட் நானும் எங்கள் அப்பாவும் ஆக்சுவலாக ஷூட் பண்ண வீடியோ யாருமே ரெக்கார்ட் பண்ணல. என்ன பண்ணுறது, திஸ் இஸ் ஃபேட் ஃபார் அஸ். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரோஸ் கார்டன் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். மை மதர் வாஸ் டாக்கிங் அபவுட் பையிங் சம் பிளான்ட்ஸ் ஃபார் அவர் ஹவுஸ். அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் ஹோல் ரோஸ் கார்டன் சுற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் வாஸ் திஸ் ஜென்ஸ் சீட். திஸ் இஸ் ஆல்சோ வியூ பாயிண்ட். அது வந்து கொஞ்சம் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால எங்கள் வீட்டில் யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் போனேன். அதுக்கப்புறம் போயிட்டு நான் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொன்னேன். பிகாஸ் இந்த வியூ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த டைம் லேப்ஸ் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஹவு பியூட்டிஃபுல் த சன் இஸ் செட்டிங் ஆன் த ரைட் சைட். அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது டைம் லேப்ஸ் வீடியோ கிடையாது, என் ஃபோனில் ஹைப்பர் லேப்ஸ் வீடியோ தான் இருந்தனால திஸ் இஸ் த கிளிப். அண்ட் இங்கே வியூ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நாங்கள் 1 hour கிட்ட பார்த்தோம். அந்த சன் அவ்வளோ ப்ரிட்டியாக அந்த க்ளவுட்ஸ்க்கு பின்னாடி செட் ஆகுறத பார்க்கப்பவே இட் வாஸ் லைக் வாவ் அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்டே போகிறதுக்கு முன்னாடி வி ஹேட் அ குட் டீ, ஐ மீன் லெமன் டீ. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட போயிட்டோம். டின்னர் வாஸ் தோசா, சட்னி அண்ட் சாம்பார். திஸ் இஸ் Day 3 இன் ஏற்காடு அண்ட் திஸ் இஸ் அவர் அவுட்ஃபிட். ஏற்காடு விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பட் எவ்ரி குட் திங் ஹேஸ் டு எண்ட். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டு இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் தேட் டே வாஸ் தோசா, இட்லி, சாம்பார், சட்னி அண்ட் வடா. அப்புறம் ஷேர்வராயன் வியூ பாயிண்ட் போனோம். திஸ் இஸ் அ ஸ்மால் கிளிப். இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு.
The last spot in our ஏற்காடு trip was this கிளியூர் ஃபால்ஸ். எங்கள் வீட்டில் யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிகாஸ் இறங்குறது ஈஸி ஏறுறது கஷ்டம் அப்படின்ட்டு. 250 ஸ்டெப்ஸு. அங்கே போய் பார்த்தா தண்ணி வரல. நான் மட்டும்தான் போனேன். மூச்சு வாங்குது, ஏற முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்குது. நம்ம தான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்போமே அப்படின்ட்டு எல்லா சாகசமும் பண்ணி மேலே வந்துட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு. And yeah, our 3-day beautiful ஏற்காடு trip comes to an end. ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம், ஒரு நல்ல மெமரிஸோட திரும்பி இறங்கின மாதிரி இருந்துச்சு. சேலம் ரீச் ஆனோடனே நாங்கள் ஃப்ரெஷ் சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே லன்ச் ஸ்பாட் போயிட்டோம். லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் பேக் டு ஹோம், பேக் டு ஒர்க். யா, see you in the next video. Bye.